ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவுமே ஈஸியாக செய்யக்கூடியது, எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ஸ்டார்டர் ரெசிபியை எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். இதுக்கு இன்றைக்கி நான் மின்ஸ்டு சிக்கன் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட மின்ஸ்டு சிக்கனாக கிடைக்கலன்னா போன்லெஸ் சிக்கனில் கொஞ்சமாக ஆனியன், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, பெப்பர், சால்ட்டு போட்டு கொஞ்சம் நல்லா மிக்சியில் அடித்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருந்த மின்ஸ்டு சிக்கனையும் ரோல் பண்ணி வச்சு இனி கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக கேரட் அண்ட் பீன்ஸ், ஆனியன் 3 தான் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கேப்சிகம் யூஸ் பண்ணிக்கலாம், கேபேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. ஸோ உங்ககிட்ட எது இருக்கோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட்டு அப்புறம் இந்த பீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக நீளமாக க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் ஆனியனும் இதே மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இவ்வளவு தான். இப்போ கடைசியாக நான் ஒரு 2 எக்கு ஒரு பவுலில் உடச்சி விட்டுருக்கிறேன். இந்த எக்குக்கு கூட கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த எக்கை இதில் சேர்த்துடலாம். எக்கை சேர்த்துட்டு 2 சைடும் நம்ம ஆம்லேட் போடுற மாதிரியே தான் திருப்பி போட்டு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்மளோட பேஸ் ரெடி ஆகிடுச்சு. அது நல்லா ஆறட்டும். நான் அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம எடுத்து வச்ச வெஜிடபிள்ஸை ஒரு சோட்டே பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கேரட் அண்டு பீன்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதுக்கு கூட கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப குக் ஆக வேண்டாம், ஒரு ஹாஃப் குக் ஆகியிருந்தால் போதும். ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக சாட்டே பண்ணி கொடுத்துட்டு இதை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நான் அதே பேனில் கொஞ்சம் கூட ஆயில் விட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சிக்கன் க்யூப்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை கொஞ்சமாக ஆயில் யூஸ் பண்ணி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது ஒரு 3-4 வாட்டி இதை திருப்பி போட வேண்டியது இருக்கும். ஸோ நல்லா திருப்பி போட்டு எல்லா இடமும் ஈவனாக குக் ஆகிற மாதிரி குக் ஆகி ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துருங்க. எடுத்து இன்னொரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக்கு நல்லா ஆறி இருக்கும். இதை நான் இன்றைக்கி ஒரு 4 ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா இதில் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் ஆர் மயனைஸ் எக்குக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் தான் எடுத்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் ரோல் ஆட் பண்ணி இது ரெண்டையும் 2 சைடு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டூத் ஸ்டிக் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை இன்சர்ட் பண்ணி வச்சிங்கன்னா அது அப்படியே இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் ப்ரெசன்டேஷனுக்காக ஒரு சின்ன ஸ்மால் டொமேட்டோ எடுத்து, செரி டொமேட்டோ எடுத்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு கறி லீஃப் தான் ஃப்ரை பண்ணது. ஜஸ்ட் ஃபார் ப்ரெசன்டேஷனுக்கு தான் நான் இதை செஞ்சுருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அபீஸ் ஹேஷ்டாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.